ரோகிணி, நீ எதுவுமே சாப்பிடலையம்மா? நீ சாப்பிட்டியம்மா? இல்ல. அப்புறம் நான் மட்டும் எப்படிம்மா சாப்பிட முடியும், தூங்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போயிட்டு இருக்கு. அத்தை, என் நிலைமைய பாத்தீங்களா? என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அவர் இப்போ ஜெயில இருக்காரு. அத்தை, அது என் வயித்துல பிறந்த பாவம்மா. என்ன காது? நீ ரோகிணிக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல சேர்ந்து ஆயிரத்துக்கு வந்தியா இங்க? இந்த பர்மா ரோகிணி, அர்ஜுனும் கார்த்திக்கும் லாயர் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் போயிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாது. உன் புருஷன் இந்த கொலையா பண்ணிட்டான், பொண்டாட்டியை தானே அடிச்சிருக்கான். அந்த அபிராமி என்னெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளோ அவரை விட்டுருவாங்கல்ல? நிச்சயமா விட்டுருவாங்கம்மா. அதெல்லாம் எங்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். அக்கா, ரோகிணி உள்ள கூட்டு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. வாமா. வேண்டாம் அத்தை, அவரை பார்க்காம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. ரோகிணி, இத உனக்கா மட்டும் நான் சொல்லல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அக்கா ஒண்ணுமே சாப்பிடல தெரியுமா? அத்தை, ஆமாம்மா, பெத்த புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா எந்த தாய்க்குமா பசிக்கும்? நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால மகனை விட்டுற போறாங்களா? அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குல்ல. போய் காஃபியாவது முதல்ல சாப்பிடுங்க, போங்க. சாரதாம்மா, நீங்களாவது காப்பி போட்டு கொண்டு வாங்க, போங்க. அபிராமி, நம்மளோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமாமா? அந்த துரோகி ஆர்கேதாம்மா. என்ன அழிக்க பார்த்தவன நீதாம்மா அழிக்கணும். அப்பா, உங்க மகன் உங்க லட்சியத்தை நிறைவேற்றிட்டா. உங்க ஆசையை நான் பூர்த்தி பண்ணிட்டேன். நீங்க உயிரை விடுறப்ப என் கையை பிடிச்சு அந்த ஆர்கே குடும்பத்தை பழி வாங்கணும்னு கேட்டீங்களே, பண்ணிட்டேன்பா. பழி வாங்கிட்டேன். உங்க கோரிக்கைய நான் நிறைவேற்றிட்டேன். என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டேன். இனிமே இது ஆர்கியோட வீடு இல்ல, உங்க வீடுப்பா. இது ஜம்புவோட வீடு. அக்கா, ஒரு பொண்ணால எதையும் சாதிக்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்டக்கா. அக்கா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போனாலும் உன் கோலை நீ அச்சீவ் பண்ணிட்ட. எக்ஸலென்ட், யூ ஹவ் டன் இட் அக்கா. எஸ், ஐ டிட் இட். ஐ டிட் இட் ஃபார் போத் ஆஃப் யூ. இனிமே இந்த சொத்தெல்லாம் என் தம்பி தங்கச்சிக்கு தான். ஆமா, இது எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்க போறோம். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு.
சார். உன்னை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ உங்க அப்பாவும் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சேம்பர்லயே உன்னை மெம்பர் ஆக்கினேன். ஆனா அந்த சீனிவாசன் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட ஆர்கேயோட இருக்கான்னு தெரிஞ்சுதான் உன்னை உங்க அப்பா கூட இருக்கும்படி பண்ணேன். இப்ப உங்க அப்பா ஊர்ல இல்லாத போது எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து போச்சுப்பா. ஆமா சார், இப்பெல்லாம் அநீதிக்கு தான் வேகம் அதிகம். தர்மம் ஜெயிக்குங்கிறதெல்லாம் சும்மா நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம் சார். இல்லப்பா, அப்படிலாம் மனசை தளர விடாத. இன்ஃபேக்ட் நான் வந்தது உங்க அப்பா கூட பேசணும்னு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில நேற்று ராத்திரி தான் லைனுக்கே வந்தாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்லப்பா, போன்ல சொல்றது அவ்வளவா சரியா படல. அப்படியே போன்ல சொன்னாலும் அவர் சரியா புரிஞ்சுப்பாரான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்லலப்பா. ஆமா சார், அதுவும் சரிதான். வேற என்ன சொன்னீங்க? இங்க ஒரு பிரச்சனை, நீங்க வந்துதான் தீர்த்து வைக்கணும், மத்ததை நேர்ல பேசிக்கலாம்னு சொன்னேன். அவர் சேம்பர் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன உடனே வந்துடுறேன்னு சொன்னாரு. கார்த்திக்கும் உடனே வர சொன்னான்னு சொன்னேன். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். ஆர்கே ஒரு நல்ல மனுஷன், அவர் குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது சார். நான் கிளம்பட்டுமா? நான் வரேன் மதன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீனு தான். அவனை யாரும் பேசக்கூடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. சரி, நான் என்ன ஆர்கே மாதிரின்னு நினைச்சியா? நினைக்கல. முதல்ல கையடுறா. உன்ன மாதிரி பிஹேவ் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. என்னடா ஏன்டா இந்த குதி குதிக்கிற? நான் எதுக்குடா குதிக்கணும்? நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய நேரம் வந்தாச்சு. குறிப்பா ஆர்கேக்கு தெரிய போகுது. எங்கேயாவது இடம் இருந்தா ஒளிஞ்சுக்க போ. உளராதரா. நான் ஏன்டா உளரணும்? அதுவும் உங்ககிட்ட ஏன்டா போய் நான் உளரணும்? ஆர்கே எவ்வளவு நல்ல மனுஷன். அபிராமியோட சேர்ந்து அவர் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேனா? ஆர்கே இல்லைங்கிறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறீங்க. வர்றாரா ஊர்ல இருந்து, உன்னையும் அபிராமியும் கிழின்னு கிழிக்க போறாரு. கிழிப்பான். ஆர்கேக்கு கிழிக்கிறதுக்கு பழைய நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. போடா போடா. இவன்லாம் ஒரு மனுஷன். யூ கேரி ஆன். ஆர்கே ஊர்ல இருந்து வரானா? அவனுக்கு நியூஸ்லாம் தெரியுமா? இந்த விஷயம் அபிராமிக்கு தெரியுமா? தெரியப்படுத்தும். வெயிட் பண்ணு. அபிராமி, ஐ மீன் சமந்திமா. வாங்க ஸ்ரீனிவாசன் சார். என்ன விஷயம் இவ்வளவு பதட்டமா வரீங்க? உங்க அப்பா படம் இங்க நல்லாவே இருக்கு. எல்லாத்துக்கும் தயாராயிட்டீங்க போல இருக்கு. பின்ன ஏமா, ஆர்கே வீடா இதுன்னு யோசிக்க தோணுது. இது ஆர்கேயோட வீடு இல்ல. ஆர்கே என்ற பேரு எனக்கு பிடிக்காது. இது எங்க அப்பா ஜம்புவோட வீடு. இந்த அபிராமியோட வீடு. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆர்கேக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த செல்போன் யுகத்துல பறி கொடுத்த குடும்பம் தகவல் கொடுக்காம இருக்கும். குடும்பத்தை விடுங்க, என் பார்ட்னர் இருந்தானே விஜயகுமார், அவன் ஆர்கே கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கான். என்ன பேசினான்னு தெரியாது, ஆனா ஆர்கே திரும்பி வருது நிச்சயம். ஆர்கே திரும்பி வரப்போறது நிச்சயம். வந்த வேகத்துல தெருவுக்கு போறது நிச்சயம். ஒரு வகையா அம்மாவையும் பையனையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளாத குறையா தள்ளியாச்சு. இப்ப இருக்கிறது ஆர்கே. அவர் வந்தா அவர் கழுத்தையும் பிடிச்சு வெளியில தள்ளிட வேண்டியதுதான். சம்பந்திமா, ஆர்கே மட்டும் லேசா எடை போட்டுறாதீங்க. அவன் மகா புத்திசாலி. மகா புத்திசாலி.
ஆனா என்ன புரிஞ்சுக்காத புத்திசாலி. இப்ப எல்லாமே ஏன் கைவசம் வந்துருச்சு. ஆர்கேன்ற புத்திசாலி பெத்த 2 பிள்ளைகள்ல ஒரு பையன் ஜெயில, இன்னொரு பையன் தெருவுல, பொன்னாட்டி தம்பி தயவுல. கார்த்திக் சாந்தியோட சேரணும்னு ஓடி போனான். ஆனா அவ இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டா. எல்லா வெற்றியும் இந்த அபிராமிக்கு தான். ஆர்கே வந்த உடனே சிறுவாரு. ஆனா பாவம், பல் இல்லாத பாம்பு சிரட்டும், அதையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஜம்பு, ஆர்கே படம் கூட இந்த வீட்ல இவ்வளவு போல்டா, இவ்வளவு ப்ராமினென்ட்டா, இவ்வளவு மரியாதையோட தொங்குனது இல்லப்பா. ஆனா இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சல, நீ கொடுத்து வச்சவையா. உங்களுக்கு இருக்கிற தைரியம் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை கூட வராதுமா. சரி, நீங்களே இவ்வளவு போல்டா இருக்கும்போது நான் எதுக்கு பதறணும்? வரேன். சரி. என்னாச்சுப்பா? லைன் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஒருவேளை அவர் மீட்டிங்ல இருப்பாரோ, அதான் லைன் கிடைக்கலையோ என்னமோ. இந்த கொடுமையே என் புருஷன்கிட்ட கூட சொல்ல முடியலையே. ஆண்டவா. மாமா, லைன் கிடைச்சுன்னா அப்பா கிட்ட பக்குவமா பேசுங்க. இங்க நடந்தது எதையும் சொல்லாதீங்க. சொல்லுவேன் அம்மா, நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவங்க? ஏங்க, நமக்கு இங்க பகல், அங்க ராத்திரி தானே. ப்ராப்ளமே அதுதானடி. நமக்கு பகலா இருக்கிறதெல்லாம் அவருக்கு ராத்திரியா இருக்கு. லைன் போகுது. ஹலோ மாமா, நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லு பாலா, என்ன விசேஷம்? சும்மாதான் மாமா. அப்புறம் நீங்க எப்ப இந்தியா திரும்புறீங்க? நானா, எனக்கு இங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கே கிளம்பலான்னு தான் பாக்குறேன். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ரஷ் பீரியடா அது. நல்ல வேலைப்பா, நம்ம ஊருக்காரன் மெட்ராஸ்காரங்க ஒருத்தன் டிராவல் ஏஜென்ட் இருக்கான். எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன்னு இருக்கான். நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி மாமா, கன்ஃபார்ம் ஆனதும் கொஞ்சம் ஃபோன் பண்றீங்களா? நாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எதுக்குப்பா? நான் என்ன பெரிய விஐபியா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே மாமா விஐபி. மறக்காம ஃபோன் பண்ணுங்க மாமா. அவசியம் பண்றேன். அப்புறம் வீட்டெல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்கும் மாமா. ராஜேஸ்வரி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அவ அனாவசியமா கவலைப்படுறாப்பா. கவலையே பட வேண்டாம்னு சொல்லு. வந்து இறங்கிடுறேன். சரி மாமா. அப்புறம் நம்ம வீட்டுல பூஜை ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா. நான் பிஸியா இருந்துட்டேன், கவனிக்கவே முடியல. இப்ப திரும்பி வந்ததும் முதல் காரியமா அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லு. சரி மாமா. ரைட். அப்புறம் அபிராமியை கேட்டதா சொல்லுப்பா. சொல்றேன் மாமா. ஏன் பாலா, உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்சம் கோல்டு, அதனாலதான். நீங்க நேர்ல வாங்க மாமா, எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி, மெட்ராஸ் வந்ததும் பாப்போம். சரி சரி மாமா. ஓகே, பாய். ரைட் மாமா. என்ன சொன்னாருப்பா? அக்கா பத்தி, கார்த்திக் பத்தி அக்கறையா விசாரிச்சாரா. அபிராமியை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சார். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான், நாளைக்கு வர்றார். போய் ஏதாவது சாப்பிடுக்கா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு தான் மாமா வந்துடுறாருல. போ. மாஸ் டிராவல்ஸ். எஸ் ஸ்பீக்கிங் சார். ஷியாம் சார், நீங்க என்ன சாமிநாதனே கூப்பிடலாம் சார். சாமிநாதா, உன்னை அமெரிக்கன் பேர் வச்சு கூப்பிட்டப்பா. ஓ சரிங்க சார். சரி, டிக்கெட் என்னாச்சு? சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அந்த பரவாயில்லைங்க சார். பரவாயில்லப்பா, போய் சேர்ந்தா போதும் எனக்கு. ஓகே சார், நான் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் சார். நாளைக்கு எப்படியும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். நினைச்சது சாதிச்சிட்டேக்கா. வெரி குட். ஷாம், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நாளுக்கு நான் எத்தனை நாள், எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருக்கு தானே, வேஸ்டா போலையே. இந்த அபிராமிக்கு வீணா போனது எதுவுமே பண்ண தெரியாது. ஷாம்,
நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என் தம்பி, உனக்கு என்ன வேணுமோ தரேன், கேளு. எனக்கு தான் வேண்டாம்க்கா. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கும் சொந்தம் தானே. பட் எனக்கு நிஜமாலுமே சந்தோஷம் என்னன்னா, நீ நினைச்சத சாதிச்சிட்ட பத்தியா. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த வீட்டுல அப்பா படம், தட்ஸ் a big surprise to me. என்னால நம்பவே முடியலக்கா. ஆனா இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அழிக்க வேண்டிய குடும்பத்துக்கு குல வழக்க நடிச்சேன். என்னக்கா என்ன சிரிக்கிற? பின் என்ன ஷாம், இந்த குடும்பத்துல எவ்வளவு முட்டாளுங்க. எல்லாருமே நான் நல்லவன் நினைச்சு என்ன நம்பிட்டாங்க. கார்த்திக் சின்ன பையன், அவனை விடு. ஆனா பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரர், பல ஃபேக்டரிஸ்க்கு முதலாளி, ஆர்கே. அவர் என்ன நம்பினார் பாரு. அவர் முட்டாள் தானே? நிச்சயமா. குறைஞ்சது 1000 வாட்டியாவது அபிராமி மந்திரம் சொல்லுவாரு அந்த பெரிய பிசினஸ் மேக்னட். என் நடிப்பு மேல எனக்கே மரியாதை வருது. ஒரே நேரத்துல ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் நடிக்கணும்னா சும்மாவா என்ன? நீ நடிச்ச நடிப்புலதான் உன் மாமனார் கொழுந்தான்னு எல்லாம் கவுந்துட்டாங்களே. ஆனா என்ன, உன் புருஷன் மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா போயிட்டான். அதான் உன் உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதல்லயே ஒதுங்கிட்டான். போனா போட்டு ஷாம், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும் தான். ஆர்கே மருமகன்ற பதவி இருந்தா தானே ஆர்கே சாம்ராஜ்யத்தை என்னால் அழிக்க முடியும். நம்ம அப்பா கிட்ட சபதம் போட்டு சத்தியம் பண்ணி வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தேன்? சின்ன வயசுல இத பத்தி எதுவும் தெரியாது. நான் வளர்ந்த பிறகு நீ தான் எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டியே. உன்கிட்ட சொன்னது பாதி, சொல்லாத சோகம் மீதி. நான் ஒன்னும் சும்மா நடிக்கல ஷாம், பழி உணர்ச்சியில நடிச்சேன். நம்ம அப்பாவை தெருவுல விட்டு அந்த ஆர்கே நான் தெருவுல நிக்க வைப்பேன். அந்த பழி உணர்ச்சி தான். அதான் 30 வருஷம் குடும்பம் நடத்தின அந்த ஆர்கே ராஜேஸ்வரியும் நான் பிரிச்சேன். ரம்யாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து பிரிச்சிட கூடாதுன்னு நான் பார்த்தேன். சாந்தி அதை நடக்க விடல. ரம்யா வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. அதான் கார்த்திக் சாந்தியை நான் பிரிச்சிட்டேன். ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே சொத்து இப்ப எதுவுமே அவர்கிட்ட இல்ல, எல்லாமே நம்ம கிட்ட. கார்த்திக் கிட்ட இருந்த சத்தியம் அவனை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டேன். அம்மாவையும் பையனும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். அனுப்ப வேண்டிய ஒரே ஆள் ஆர்கே. ஆர்கே வந்துட்டா அவரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீ, நான், ரம்யா, அவ புருஷன் எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். அப்பா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா. நீங்க விட்ட கண்ணீருக்கு பதிலா ஆர்கே குடும்பத்தையும் நான் அழ வச்சிட்டேன். ஆர்கேவையும் துரத்திட்டு இந்த ஊருக்கே நான் விருந்து கொடுக்கறேன். ஷாம், ஆர்கே இப்ப வந்தாலும் அபிராமி அபிராமி கூப்பிட்டுட்டு தான் வருவாரு. பாவம். ஏன் இந்நேரம் அவருக்கு நியூஸ் போயிருக்காதா? தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு? அதான் சாந்தியை நிரந்தரமா பிரிச்சாச்சு. மதன் ரிமாண்ட்ல, அவரோட அருமை மனைவி அவங்க தம்பியோட ஓட்டு வீட்டுல. இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியும்? இப்ப வந்தாலும் அபிராமி அபிராமி அபிராமி.